ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் மறுபடியும். ஸோ அகைன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஐ வந்து நம்மளோட ஃபோட்டோஸை எப்படி வந்து பார்க்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெமினி, சாட்ஜிபிடி எல்லாருமே ப்ராபப்ளி ஆல்மோஸ்ட் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிப்லி ஆர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ராபப்ளி உங்களோட இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு கார்ட்டூன் மாதிரி இமேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, ஸோ அது எப்படி எங்களை வந்து பார்க்குது, அது வந்து எங்களை எப்படி நாங்கள் இந்த ஷேப்பில் தான் ஒரு ஷேப் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் வைக்கிறோம், அது எப்படி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தான் அப்படின்றத அதெல்லாம் எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணம் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம இன்டெப்த்தாக உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. கோர் இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ அது இப்படி தான் நடக்குது, இப்படி தான் நடக்குது இல்லை. ஸோ இட் ஜஸ்ட் அ பேசிக். ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது, ஒரு காமன் டைம்ஸில் இதெல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்களே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நான் இப்போ ஜூபிட்டர் நோட் புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதோட கிட்டப்போட லிங்க் வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது ஓப்பன்சிவி அண்ட் மேட்ப்ளாட்லிப், இந்த ரெண்டு லைப்ரரி வந்து நமக்கு வேணும். ஸோ அதுக்கு தான் வந்து பிப் இன்ஸ்டால் பேக்கேஜ் கமாண்டர் போட்டுட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன எப்படி வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். CV2ன்றது வந்து ஓப்பன் சிவியோட இது. ஓப்பன் சிவி அப்படின்னா என்னென்னா ஓப்பன் சோர்ஸ் கம்ப்யூட்டர் விஷன் லைப்ரரி, அதுதான். ஸோ அதை நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் CV2ன்னு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு இம்போர்ட் ஆயிரும். ஸோ மேட்ப்ளாட்லிப் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு XY கோஆர்டினேட்ஸில் நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணியிருக்கோம். சிவியில் பண்ண முடியாதான்னு கேட்டால் சிவிலையும் பண்ணலாம். ஸோ சிவியில் பண்ணால் என்னென்னா தனியாக ஒரு எக்ஸ்டர்னலாக இன்னொரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லைன்றதுனால நம்ம மேட்ப்ளாட்லிப், ஸோ இதில் டுட்டோரியல் ஈஸியாக இருக்குன்றதுனால நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ IMG அப்படின்றது ஒரு வேரியபிள், CV2.imread. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் பாத் போடலாம். இந்த பாத் போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன கலரில் ரீட் பண்ணணும், BGR, RGB அப்படின்ற மாதிரி கமா போட்டுட்டு அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் CV டுட்டோரியல் ஃபர்தராக நம்ம டீப்பாக பண்ணும்போது நம்ம அந்த கமாண்டை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்க போகிறது அப்படின்றதுனால இது வந்து நமக்கு தேவையில்லை, நம்ம ஃபர்தராக மூவ் ஆன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், இமேஜ் RGB அப்படின்னா என்ன? ஸோ இமேஜ் RGB இந்த வேரியபிளுக்கு ஏன் அப்படி பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம ரெட் க்ரீன் ப்ளூ அப்படியில் ரீட் பண்ண போகிறோம். ஸோ பை டிஃபால்ட் வந்து நீங்கள் எந்த கமாண்டை இதை கொடுக்கல அப்படின்னா இமேஜை வந்து இது ப்ளூ க்ரீன் ரெட் அப்படியில் ரீட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே போட்டுட்டு இந்த கமாண்ட் தான் சொன்னோம் உங்களுக்கு, கலர் BGR to RGB, RGB to BGR அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா BGR இருக்கும் இந்த இமேஜில். ஸோ அந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணுறோம். CV2 கலர் அப்படின்றது ஒரு இன்பில்டு கமாண்டு நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ கலர் BGR to RGB. ஸோ PLT அப்படின்றது வந்து மேட்ப்ளாட்லிப்பில் இருக்க ஒரு கமாண்ட். .imshowன்றதும் மேட்ப்ளாட்லிப், இங்கே கீழே வரது எல்லாமே அதான். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து இப்போதைக்கு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ நமக்கு இது XY கோஆர்டினேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ PLT.imshow அப்படின்றது இதுதான். ஸோ நெக்ஸ்ட், ஒரு கிரே ஸ்கேல் இமேஜ்னால் என்ன அப்படின்றது ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து இந்த கலைஞர் டிவிலெலாம் இருக்கும்போது ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் விண்டோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கேபிள் டிவியே டக்குன்னு கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விண்டோ பார்த்துருப்பீங்க, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ அதை தான் வந்து நம்ம கிரே ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்டையர் இமேஜையுமே அதோட கான்ட்ராஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னா, என்டையராக ஒன்று பிளாக் பிக்சல் இருக்கும், இல்லைன்னா ஒயிட் பிக்சல் இருக்கும், ரெண்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம கலரை வந்து நம்ம அப்படியே பார்த்தோமா, அந்த இமேஜில் நம்ம எல்லாம் கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறோம், 64 MP மெகா பிக்சல், 180 MP மெகா பிக்சல் இதெல்லாம் வச்சு எடுக்கிறோம். ஸோ அந்த கலரெல்லாம் அதை அப்படியே பார்க்குமானா, ஏஐக்கு வந்து அது தேவையில்லை. ஏஐ வந்து ஒரு இமேஜை வந்து எல்லாமே நம்பராக தான் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 0000ன்னு இருக்கும். ஸோ பை டிஃபால்ட் சொல்கிறேன். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்குங்க, இது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளாக் கலர் எல்லாமே 0 தான். ஓகேங்களா? 255க்குள்ளே இந்த இது வந்து ஒரு மாதிரி கிரே கலர் ஷேடில் இருக்குது. ஸோ 0 to 255 இது ஏதாவது ஒரு வேல்யூவில் இருக்கலாம். ஓகே, கிரே ஸ்கேல்னால் வந்து நமக்கு வந்து அதுதான். ஸோ இப்போ இந்த கமாண்டை வந்து சிம்பிளாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், எப்படி நமக்கு இமேஜ் வந்து கிடைக்குது அப்படின்றது. ஸோ இட்ஸ் ஆல்ரெடி வந்து நான் இந்த இமேஜ் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு கலர்ஃபுல்லான இமேஜ் வந்து நான் அப்லோட் பண்ணான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் இது வந்து அப்படியே வந்திருக்கு, ஏன்னா மேக்ஸிமம் இது அதே ஸ்கேலில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த CMapன்றது வந்து
அதுவும் ஒரு இதுதான். அது நம்ம என்ன ஸ்கேலில் இது பண்ண போகிறோம், ரீட் பண்ணுறோன்றது அது. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இதை வந்து பிஜிஆர் டு கிரே ஸ்கேலில் கன்வெர்ட் பண்ணி அந்த கிரேன்றதுக்குள்ளே போடுறோம். ஸோ இந்த சி மேப்லேயும் கிரேன்ற கமெண்ட் போடுறோம். ஓகேங்களா. எட்ஜ் டிடெக்ஷன். எட்ஜுனா நம்ம ப்ராபபிளாக என்ன சொல்லுவோம், இப்போ ஒரு லேப்டாப் ஸ்க்ரீன் பார்க்குறோம், இல்லை ஒரு ஷேப் பார்க்குறோம், ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு 4 எட்ஜ் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேஸ் பார்த்த மாதிரி உங்கள் ஃபேஸ் எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒரு 4 எட்ஜ் இருக்கும். அதுதான் வந்து இந்த சின்ன சின்ன இதுதான் வந்து நம்ம ரெட்ன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் எட்ஜு. இப்போது நம்ம இந்த இமேஜுக்கு இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எல்லாம் தான் எட்ஜ், சரிங்களா. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து இது ட்ரா பண்ணியிருக்கு. ஸோ இந்த நேம் எல்லாமே வந்து அது எப்படி வந்து இது கேப்சர் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு இதில் பார்த்தாலே நல்லா தெரியும், சரிங்களா. ஸோ இது வச்சு தான் இப்போ நீங்கள் ஒரு இமேஜில் வந்து ஒரு லெட்டர் போட்டு ஹாய் ஜென்ரேட் பர்த்டே கேக் இமேஜ் அப்படின்னு போட்டு ஒரு ஜெமினி கிட்ட கொடுக்குறீங்களோ, இல்லை ஒரு சோரா மாடல் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது அந்த இதை வந்து எப்படி இது பண்ணுது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியில் எடுத்துரும். ஸோ அந்த வெளியில் எடுத்துட்டு ஸோ அதை தான் வந்து நமக்கு வந்து ஓகே இது வந்து இந்த கேட்டகரைஸ் பண்ணலாம், இப்படி ஒரு பண்டில் வச்சுருப்பாங்க, அந்த பண்டிலை பொறுத்து வந்து அதை கேட்டகரைஸ் பண்ணோம், அதுதான். ஸோ இது என்ன அப்படின்னா கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்றது தான் பொதுவாக நிறைய அல்காரிதம்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் அல்காரிதம், அவ்வளோதான் இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இதுக்கு ஓகே இந்த எட்ஜை வந்து அது எப்படி டிடெக்ட் பண்ணுது, எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் இது வந்துடுது, எனக்கு இதெல்லாம் வேணாம், இல்லை எனக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அது ஓகே எட்ஜெல்லாம் இப்படி தான் டிடெக்ட் பண்ணுறோம், அந்த அல்காரிதமோட கோர் கான்செப்ட் என்னன்றது நம்மளே ஃபியூச்சர் வீடியோஸில் போடுறோம், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து எட்ஜ் டிடெக்ஷன் அப்படின்றது இதுதான். ஸோ ஃபஸ்ட் ப்ராசஸிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டுன்னு சொல்ல ஒரு மெயினான ப்ராசஸிங் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஒரு ஏஐ ஃபஸ்ட்டு இது பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து என்னென்னா சிம்பிளாக இப்போ என்னோடய ஃபேஸே டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எப்படி என் ஃபேஸை டிடெக்ட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு என்னென்னா இதில் நான் அப்லோட் பண்ணதில் வந்து எந்த ஒரு ஃபேஸுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் இது அப்படி இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃபேஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் என்கிட்ட நான் செக் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம பிரசிடென்ட் ட்ரம்போட ஃபேஸை வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா அவர் நம்ம மேலே நிறைய டாரிஃப்லாம் போட்டு இந்தியாவை ஒரு மாதிரி பாடுபடுத்திகிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தான் தெரியல. நம்ம அவரோட ஃபேஸையே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த பார்த்த மட்டும் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஜஸ்ட் அந்த இதை கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஓன் இமேஜில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா பண்ணி பாருங்கள். ஓகே ப்ராபப்லி ஒர்க் யா. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து பிக்சல் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் ஸோ ஓகே இது உங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் ஒரு இமேஜை வந்து இப்படி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரி பார்க்குது அப்படின்றது உங்களுக்கு இப்போது இந்த இதில் வந்து கிளியராக டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஸோ அது எட்ஜை எப்படி டிடெக்ட் பண்ணுறதுன்ட்டு பாருங்கள். ஸோ என்னென்னா இதில் ஷார்ப் இமேஜஸ் இல்லாதனால எட்ஜஸ் வந்து அதிகமாக டிடெக்ட் பண்ணலை, அவரோட மவுத்தை மட்டும் டிடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ஃபேஸ் இப்போ வருமானு பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள். யா ஸோ பெருசாக இது ரவுண்ட் பண்ணலை. ஓகே இப்போதைக்கு ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ ஃபேஸ் ரெக்கக்னிஷன் அப்படின்றது ஒரு பெரிய டாபிக். நம்ம அதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போதைக்கு இமேஜஸ் இல்லாதனால இந்த வீடியோவை வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட், நம்ம என்னைய கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப்